प्रणव पार्वती पतये தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவூர்துறையாதீன ஸ்ரீ குருமாசஞ்சானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமாசஞ்சானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுராதீன தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை செவனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கற்பக விநாயகம் ஐயா, ஐயா சுப்பிரமணியம் அவர்கள், திரு நல்லசிவம் அவர்கள், திரு கண்ணன் அவர்கள், திரு கோமதி நாயகம் அவர்கள், திரு ஆவுடையப்பன் அவர்கள், திரு இந்திரா அம்மையார் அவர்கள் மற்றும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைய தினம் திருவிளையாடல் புராணத்தில் 57வது திருவிளையாடல் வலை வீசின படலம் என்கின்ற படலத்தில் நாம் இருக்கின்றோம். 56 திருவிளையாடல்கள் நிறைவடைந்தது. இப்பொழுது 57வது திருவிளையாடல் வலை வீசின படலம். முதல் பாட்டு கேட்டு. மின்திரி தன்னவேணி கண்ணவேணி வேதியா இடைக்காடும் வேதியன் இடைக்காடன் சென்று மீண்டு அணையான் கொண்ட சென்று மீது அணையான் கொண்ட பிணக்கினை தீர்த்த வண்ணோ பிணக்கினை தீர்த்த வண்ணம் இன்று உரை செய்தும் முன்னே என்று உரை செய்து முன்னே எரிவதை வீசினாடு எரிமலை வீசி ஞானல் மன்றதம் குழலினாடை மங்களம் குழலினாளை மணந்து நீள் வண்ணம் சொல்வான் மனது மேல் வண்ணம் கொள்வான். பொதுவாக பாண்டோதி முனிவர் முதல் பாடல்ல முந்தின திருவிளையாடலையும் சுருக்கமாக சொல்லி, இப்பொழுது சொல்ல இருக்கக்கூடிய திருவிளையாடலையும் சுருக்கமாக முதல் பாடலில் சொல்கின்றார். அந்த அமைப்பில் இந்த முதல் பாடல் இருக்கின்றது. மின் திரித்து அன்னவேணி. சுவாமியினுடைய ஜடாமுடி மின்னலை போல இருக்கிறது. அந்த மின்னலை திரிச்சு வச்சிருந்தா எப்படி இருக்கும், அதுபோல மின்னலை திரிச்சு கயிறு மாதிரி ஒரு 4 கயிறுகளை பிரிச்சு வச்ச மாதிரி அந்த சுவாமியினுடைய சடைமுடி இருக்கின்றது. அப்படி மின்னலை திரித்து அன்ன, அப்படிப்பட்ட வேணினா சடை, அந்த சடையை உடைய வேதியனாகிய அந்த சிவபெருமான், சடையை உடைய சிவபெருமான் இடைக்காடன் பின் சென்று, அந்த குலேச பாண்டியன் இடைக்காடனை முதல்ல சரியா மதிக்கல. அதுக்காக வேண்டி இடைக்காடன் சொப்பநாத பெருமானிடத்தில் கோபப்பட்டு கொண்டு சென்று விடுகின்றார். அந்த இடைக்காடனை சமாதானப்படுத்துவதற்காக அந்த இடைக்காடன்கிற புலவருக்கு பின்னால் சொப்பநாத பெருமானும் சென்று விடுகின்றார். மீண்டு அணையான் கொண்ட பிணக்கினை தீர்த்த வண்ணம். அதன் பிறகு அந்த இடைக்காடன் ஏற்பட்ட அந்த பிணக்கு, அந்த அரசனிடத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு மனஸ்தாபம், அதை சொக்கநாத பெருமான் தீர்த்து வைக்கின்றார்.
இடைக்காடனுக்காண்டிதான் நான் மதுரை மூலஸ்தானத்திலிருந்தே இந்த இடத்திற்கு அந்த வைகை கரையினுடைய அந்த ஆலயத்திற்கு நான் வந்துவிட்டேன்னு சுவாமி சொல்றாரு. நீ இடைக்காடனை சரியாக மதிக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே சுவாமியை மீண்டும் அந்த குலேச பாண்டியன் மதுரையம்பதிக்கு வர செய்துவிட்டு இடைக்காடனை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து சென்று மிகுந்த மரியாதைகளை செய்கின்றார். அப்படி அந்த இடைக்காடனினுடைய பிணக்கினை அந்த குலேச பாண்டியன் தீர்த்து வைக்கின்றார். அந்த வரலாற்றை இன்று உரை செய்வோம். இதுவரைக்கும் நான் உங்களுக்கு கூறினேன். அடுத்த வரலாறை பற்றி சுருக்கமாக சொல்கின்றார். முன்னீர் எரிவலை. முன்னீர்னா கடல்னு அர்த்தம். ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் மூன்று சேர்வதனால அதற்கு பேர் முன்னீர் அப்படின்னு பேர். கடலில் எரிந்த வலையை வீசி, அதாவது கடலில் மிகப்பெரிய வலையை வீசி, எரினா மிகப்பெரிய அப்படிங்கிற எடுத்துக்கிடணும். அந்த வலையை வீசி ஞாழல் மன்றம். ஞாழல் அப்படின்னா இந்த நெய்தல் நில மலர், அது வந்து புலிநகர் கொன்றை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த புலிநகர் கொன்றை ஞாழல், அந்த புலிநகர் கொன்றை என்கின்ற மலரினுடைய மன்றல் அப்படின்னா மனம் நிறைந்த, அந்த கொன்றை மலரினுடைய மனம் நிறைந்த அழகிய கூந்தலை உடைய அந்த மீனாட்சி அம்மை அந்த குழலினாளை மணந்து, அதாவது சொக்கநாத பெருமான் கடலுக்கு சென்று வலையை வீசி சுறா மீனை பிடித்து அந்த மீனாட்சி அம்மையை திருமணம் செய்து கொண்டு மீண்டும் மதுரைக்கு வந்த அந்த வரலாற்றை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன் அப்படின்ட்டு இந்த பாடல சொல்லிட்டார். மீள்வண்ணம் அப்படின்னா மீண்டும் மதுரைக்கு வந்து சேர்ந்த அந்த நிகழ்வை சொல்வான், உங்களுக்கு நான் சொல்கின்றேன் அப்படின்னு முதல் பாடல 2 வரலாற்றையும் சொல்லிவிடுகின்றார் சுருக்கமாக. வேணி அப்படின்னா சடைன்னு அர்த்தம். பெரிய புராணத்தில் சொல்லும்போது உலகெல்லாம் உணர்ந்து ஓரற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன். வேணியன்னா சடையை உடையவன், அழகில் சோரியன் அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவான். வேணியன்னா சடை. அதான் முதல்ல மின் திரித்தன்ன வேணி அப்படின்ட்டு. வேதியன் அப்படின்னா சுவாமியை வந்து அந்தணன், அந்தணன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய், ஆரமுதே பழி எழுந்தருளாயின்னு சொல்றாங்கல்ல, அப்படி சுவாமி அந்தணனாக இருக்கின்றார். அடுத்த பாடல். அந்தமில் அழகன் கூடல். அந்தமில் அழகன் கூடல். ஆலவாய் அமர்ந்த நீல. ஆலவாய் அமர்ந்த நீல. கந்தரன் உலகம் ஈன்ற. கந்தரன் உலகம் ஈன்ற. கண்ணி அங்கயக்கனாடா. கண்ணி அங்கயக்கனாடா. கொந்தவிழ் அலங்கள் பூந்தல். கொந்தவில் அலங்கள் பூந்தல். கொடிக்கு வேறு இடத்து வைகே. கொடிக்கு வேறு இடத்து வைகி. மந்தனமான வேத. மந்தனமான வேத. மறைபொருள் உணர்த்தும் மாதோ. மறைபொருள் உணர்த்தும் மாதோ. அந்தமில் அழகன். அந்த சொக்கநாத பெருமான், சொக்கன் அப்படின்னாலே அழகன் அப்படின்னு அர்த்தம். அந்த அழகுக்கு முடிவு என்பதே கிடையாது. அதான் அந்தமில் அழகன். அழகுக்கும் முடிவு கிடையாது. அவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன். அப்படியே அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த அழகனாகிய சொக்கநாத பெருமான் கூடல் ஆலவாய் அமர்ந்த நீலகந்தரன்.
அந்த கூடல் மாநகரம் என்று சொல்லக்கூடிய திரு ஆலவாய் என்கின்ற திருத்தலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நீலகண்டன், கந்தரம் அப்படின்னா கண்டம், அந்த கண்ட பகுதிக்கு கழுத்து பகுதிக்கு கந்தரம் பேர். அதனால நீலகந்தரன், அந்த நீல நிறத்தை உடைய விஷத்தை உடைய அந்த கண்டத்தை உடையவன், அதனால நீலகண்டன். அந்த நீலகண்ட பெருமான் ஆகிய சொக்கநாத பெருமான் உலகம் ஈன்ற கண்ணி அங்கையற்கண்ணாவாம். இந்த உலகத்தை எல்லாம் நமக்கு தந்தாலும் அவள் கன்னியாக இருக்கின்றாள். அப்படிப்பட்ட அந்த அங்கையற்கண் அம்மையாக இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மை, அந்த மீனாட்சி அம்மை எப்படி இருக்கின்றாள்? பொந்து அவள் அலங்கள், பூங்கொத்து, பொந்துன்னா கொத்துன்னு அர்த்தம், பூங்கொத்து. அந்த பூங்கொத்து அவள் அலங்கள், அந்த பூங்கொத்துகளெல்லாம் சேர்த்து கட்டப்பட்ட மாலை. இன்னும் பொத்துங்கிறதுக்கு தேனும் சில இடத்துல சொல்லப்படும். அப்படி தேன் சொரியக்கூடியதும் சில இடத்துல அர்த்தம் எடுத்துக்கிடலாம். இங்க பொத்துன்னு கொடுத்திருக்கு. அப்படி அந்த பூங்கொத்துக்களெல்லாம் அவிழ்ந்து விடுமாறு அப்படி இருக்கக்கூடிய அந்த மாலை, அலங்கல்னா மாலை, அந்த மாலையை அணிந்து கூந்தலை உடைய கொடினா கொடி போன்று இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மை, அந்த கொடிக்கு அந்த அங்கையற்கண் அம்மை என்கின்ற அந்த கொடி போன்று இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மைக்கு வேறு இடத்து அப்படின்னா ஒரு தனிமையான ஒரு இடத்து, யாரும் இல்லாத ஒரு தனிமையான இடத்தில் வைகி இருவரும் அமர்ந்து கொண்டு மந்தனமான வேத மறைப்பொருள் உணர்த்தும் ஆகும். ரகசியம், மந்தனம்னா மறைப்பொருள், ரகசியம். அந்த ரகசியமான அந்த வேதத்தினுடைய அந்த ரகசிய பொருளை, வேதத்தினுடைய மறைப்பொருள்னா ரகசிய பொருள், அந்த ரகசிய பொருளை ரகசியமாக உணர்த்தி கொண்டு சொல்லிக் கொண்டு இருந்தார் அந்த சொக்கநாத பெருமாள். இதுல சொல்லும்போது அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னையே பின்னையும் கண்ணி என மறைபேசும் ஆனந்த ரூபமையே அப்படின்ட்டு தாய்மானம் சுவாமி ராமேஸ்வரம் மலைவளர் காதலி அன்னை இந்த பதிகத்தில் சொல்லும்போது அந்த ராமேஸ்வரத்தில் உள்ள அம்பாள பர்வதவர்த்தியை பற்றி சொல்லுவார். பூரணி புராதனி சுமங்கலை சுகந்தரி புராந்தகி திரையம்பகி எழில் பங்கரி விலங்கு சிவசங்கரி சகசிரதள புஷ்பமிசை வீச்சிருக்கும் நாரணி மனாதீத நாயகி குணாதீத நாதாந்த சக்தி என்று உன் நாமமே உச்சரித்திடும் அடியர் நாமமே நான் உச்சரிக்க வசமோ ஆரணி சடைக்கடவுள் ஆரணி எனப்புகழ் அகிலாண்ட கோடி என்ற அன்னை. நீ அகிலாண்ட கோடி என்ற அன்னையாக இருந்தாலும் உன்னை எல்லோரும் கண்ணி என்று கூறுகின்றார்கள். அகிலாண்ட கோடி என்ற அன்னையே உன்னையும் கண்ணி என மறை பேசும், வேதங்களே உன்னை எப்படித்தான் சொல்லுகிறது. கண்ணி என மறை பேசும் ஆனந்த ரூபமயிலே வாரணியும் இரு கொங்கை மாதர் மகள் கங்கை புகழ் வடமொழி தேவை அரசே வரைராஜனுக்கு இரு கண்மணியால் வைத்த மலைவளர் காதலி பெண்மையே என்று ஒரு அருமையான தாய்மானவர்கள் பாடுறாங்க. அப்படி உலகம் என்ற கன்னியாக அந்த மீனாட்சி அம்மை அங்கையற்கண் அம்மை இருக்கின்றார். அந்த அம்மைக்கு தனி இடத்தில் அந்த வேதத்தினுடைய ரகசிய பொருளை சுவாமி உபதேசம் பண்ணிக்கொண்டு இருக்கின்றார். நாம் வகை வீசின படலம் என்கின்ற படலத்தில் இருக்கின்றோம். மின்னலை பிரித்தார் போன்ற சடையை உடைய வேதியனாக அந்தணனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் இடைக்காடன் என்ற புலவருக்கு பின்னால் சென்று மீண்டும் அவன் அந்த இடைக்காடன் கொண்ட அந்த பிணக்கினை அரசன் சரியாக இடைக்காடனை மதிக்கவில்லை. ஆகையினால் இடைக்காடன் சொக்கநாத பெருமானிடத்தில் சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார். அந்த இடைக்காடனுக்கு பின்னால் சொக்கநாத பெருமான் அங்கையற்கண்ணியம்மை புலவர்களும் சென்று விடுகின்றார்கள்.
அந்த இடைக்காடனுக்கும் அரசனுக்கும் ஒரு நல்ல சுமூகமான உறவை ஏற்படுத்திவிட்டு அந்த இடைக்காடனுடைய பிணக்கை தீர்த்து சொக்கநாத பெருமான் மீண்டும் மதுரை மூலஸ்தானத்திற்கு வந்து அமர்கின்றார். அதன் பிறகு அந்த குலேச பாண்டியன் என்ற மன்னன் அந்த இடைக்காடனுக்கு தக்க மரியாதை செய்கின்றார். அப்படி அந்த இடைக்காடனினுடைய ஒரு துன்பத்தை தீர்ப்பதற்காக அவன் பின்னால் சொக்கநாத பெருமானும் சென்ற அந்த வரலாறை இதுவரைக்கும் நான் உங்களுக்கு கூறினேன். இப்பொழுது அந்த கடலில் மிகப்பெரிய வலையை சொக்கநாத பெருமான் வீசி அந்த புலிநகர் கொன்றை என்ற மலரை தலையில் அணிந்த அழகிய கூந்தலை உடைய அந்த மாதங்கி என்று சொல்லக்கூடிய பரதவர் குல பெண்ணாக வந்த மீனாட்சி அம்மையை திருமணம் செய்து மீண்டும் மதுரைக்கு வந்த அந்த வரலாற்றை உங்களுக்கு நான் இப்பொழுது கூற இருக்கின்றேன். ஆதியும் அந்தமும் இல்லாத அழகனாக இருக்கக்கூடிய கூடல் நகரமாகிய ஆலவாய் என்கின்ற திருத்தலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நீலகண்ட பெருமானாகிய அந்த சொக்கநாத பெருமான் இந்த உலகத்தை எல்லாம் இன்னும் அவள் கன்னியாக இருக்கக்கூடிய அந்த அங்கையர்கண் அம்மையாக இருக்கக்கூடியவள், அந்த அங்கையர்கண் அம்மை பூங்கொத்துக்கள் அவிழ்ந்து இருக்கக்கூடிய அந்த மாலையை அணிந்து கூந்தலில் மலர்களை சூடி இருக்கக்கூடிய அந்த கொடி போன்று இருக்கக்கூடிய அந்த அங்கையர்கண் அம்மையை தனியாக ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று அந்த ரகசியமான தனி இடத்தில் அவர்கள் அமர்ந்து கொண்டு அந்த ரகசிய பொருளை, வேதத்தினுடைய ரகசிய பொருளை மிகவும் ரகசியமாக தன்னுடைய மனைவிக்கு சொக்கநாத பெருமான் சொல்லிக்கொண்டு உணர்த்தி கொண்டு இருக்கின்றார். நாதன் இன்னருளால் கூறோ நான்மறை பொருளையெல்லாம் யாது காரணத்தால் மன்னோ அருகிலேன் எம்பிராட்டி காதரம் அடைந்தாள் போல கவலையும் சிறிது தோன்ற ஆதரம் இலராய் கேட்டாள் அகுது அறிந்து அமரச் சோதி நாதன் தன்னுடைய இனிமையான அருள் பார்வையினால் அந்த 4 வேதங்களினுடைய பொருள்களை அம்பிகைக்கு கூடிக்கொண்டு இருக்கின்றார். அந்த வேத பொருள்களை எல்லாம் அம்பிகைக்கு கூடிக்கொண்டு இருக்கின்றார். அந்த நேரத்தில் என்ன காரணமோ தெரியவில்லை. யாது காரணத்தால் மன்னோம் அப்படின்னா என்ன காரணம்னு தெரியல, இது இப்படி நடந்தது அப்படின்ட்டு பரஞ்சோதி முனிவர் கூறுகின்றார். யாது காரணத்தால் மன்னோ அறியல, அந்த காரணம் என்னன்னே எனக்கு தெரியல. எம்பிராட்டி அந்த மீனாட்சி அம்மை காதரம் அடைந்தாள் போல, காதரம்னா பயம், அச்சம் அடைந்தவளை போலவும் சிறிது கவலையும் அவளிடத்தில் தோன்றுகிறது. பயமும் கவலையும் அவளிடத்தில் தோன்ற கேட்பதில் விருப்பம் இல்லாதவளாக கேட்கின்றாள். ஆதரம்னா விருப்பம். அந்த விருப்பம் இல்லாதவளாக அந்த வேதத்தினுடைய உபதேச பொருளை அம்பிகை கேட்டார். இதை சுவாமி தெரிந்து கொள்கின்றார். அமலச்சோதினா மும்மலங்களும் இல்லாத அந்த ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான், அந்த சொக்கநாத பெருமான் அம்பிகையினுடைய மனதை தெரிந்து கொள்கின்றார். அம்பிகை பயமடைந்தவள் போலவும் கவலை உடையவளாகவும் இருக்கின்றாள். விருப்பம் இல்லாதவளாகவும் கேட்பதில் விருப்பம் இல்லாதவளாகவும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றாள் அப்படிங்கிறத சுவாமி தெரிந்து கொள்கின்றார்.
அராமுகம் அணைய அல்குல் அராமுகம் அணைய அல்குல் அணங்கினை நோக்கி ஏனை அணங்கினை நோக்கி ஏனை இராமுகம் அணைய உள்ளத்து இராமுகம் அணைய உள்ளது ஏழைமார் போல எம்பார் ஏழைமார் போல எம்பார் பராமுகையாகி வேத பராமுகையாகி வேத பயன் பொருட்படாது கேட்டாய் பயன் பொருட்படாது கேட்டாய் புறாமுகை அவிழ்ந்த போதாய் புறாமுகை அவிழ்ந்த போதாய் ஒற்றை குற்றம் தன்னார் குற்றையில் குற்றம் தந்தார் உடனே சுவாமி அம்பிகையை பார்த்து கூறுகின்றார் அராமுகம் அணைய அல்குல் அணங்கினை நோக்கி. பாம்பினுடைய படம் எடுத்தார் போன்று அந்த பெண்குறியை உடைய அந்த மீனாட்சி அம்மை. அந்த மீனாட்சி அம்மையை முகம்னா படம் எடுத்தல்னு அர்த்தம், அரானா பாம்பு. அந்த மீனாட்சி அம்மையை பார்த்து சுவாமி கூறுகிறார், ஏனை இராமுகம், மற்ற பெண்கள் எல்லாம் ஒரு இருள் சூழ்ந்த முகத்தை உடைய உள்ளத்தை உடைய ஏழைமார் மகளிரை போல நீயும் இப்பொழுது இருக்கின்றாய். எம்பால் என்னிடத்தில் பராமுகையாகி பராமுகம் உடையவளாக இருந்து, அதாவது சொல்றத கூர்மையாக கவனிக்காமல் பராமுகமாக நீ இருக்கின்றாய். அப்படி பராமுகையாகி வேத பயன், அந்த வேதத்தினுடைய பொருளை எல்லாம் நான் உனக்கு உரைத்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த வேதத்தினுடைய பயன்பாடு, அந்த பொருளை ஒருமித்த மனத்தோடு கேட்காமல், அந்த மன ஒருமைப்பாடு இல்லாமல் நீ கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். ஒருபடாது கேட்டாய். உள்ளம் ஒருமுகப்படாமல் நீ இந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்றார். புறாமுகை அவிழ்ந்த போதாய். புறானா ஒரு மலர். அந்த மலரை மலர்ந்த மலரை தலையில் சூடியிருக்கக்கூடிய அந்த பெண்ணே, குற்றம் தன்னால், இந்த குற்றத்தினால் நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்க இருக்கின்றேன் அப்படின்னு சொக்கநாத பெருமானுக்கு கூறுகின்றார். அதாவது அம்பிகை தனித்துவம் வாய்ந்தவள். மற்ற பெண்களை போல அம்பிகை கிடையாது. ஆனாலும் நீ மற்ற பெண்களை போல ஒரு இருள் சூழ்ந்த முகத்தை உடையவளாக நீ இப்படி அப்படிப்பட்ட உள்ளத்தை உடையவளாக நீ இந்த உபதேசத்தை கேட்டிருக்கியே அப்படின்னு சொல்லி சுவாமிக்கு போகும். சரி, நான் உபதேசம் பண்ணும்போது நீ அந்த முகத்தையே பார்த்து கொண்டு அந்த உபதேசத்தை கேட்கணும். நீ பராமுகமாக அந்த இருந்து கொண்டு ஒருமித்த மனம் இல்லாமல் நீ இப்படி கேட்டுக்கொண்டு இருக்கின்றாயே, இது மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படின்ட்டு சுவாமி அந்த சொக்கநாத பெருமான் மீனாட்சி அம்மையை பார்த்து கூறுகின்றார். புறா அப்படின்னா அது ஒரு நம்முடைய பூஜைக்கு உரிய ஒரு மத தலவிருட்சமாகவும் இருக்கு. எந்த ஊர்ல தலவிருட்சமா இருக்கு? திருவிடைக்கல். 9ஆம் திருப்பேரை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு ஒரு தனிப்படுதம். கோவினை பவழ குடமணக்கோல குடாங்கள் சூழ் கோடிகள் கொடியோ காவல் நச்சேனை என்ன காப்பவன் என் தன்னை மேகலை கவர்வானே தேவின் நற்றலைவன்
திருவிடைக்கையில் திருப்புறா நீழற்கீழ் நின்ற பூவீனத்தீதி ஆமகிழோனோ சுப்பிரமணியன் தானே. ஒன்பதாம் திருமுறையில முருகப்பெருமானுக்கு ஒரு தனி பதிகம். அதுல இந்த திருவிடைக்கழிங்கிற தலத்துக்கு பாடுறாங்க சேந்தனார். அந்த தலத்துக்கு புறாமரம் தான் தலவிருட்சம். அதைத்தான் இங்க புறா முகை அவிழ்ந்த போதாய், அந்த புறா மலர்களை அணிந்திருக்கின்றார். அது அப்படியே நன்கு விரிந்து இருக்கின்றது. அவிழ்ந்தன விரிந்து இருத்தல், மலர்ந்து இருத்தல்னு அர்த்தம் எடுத்துக்கிறோம். அப்படிப்பட்ட பெண்ணே, நீ இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை நீ செய்திருக்கின்றாய் அப்படின்ட்டு சொன்னாத பெருமான் கூறுகின்றார். சொக்கநாத பெருமான் மீனாட்சி அம்மைக்கு வேதத்தினுடைய பொருளை ரகசியமான தனித்துவமான ஒரு இடத்தில் இருந்து கூறிக்கொண்டிருக்கின்றார். இவ்வாறு அந்த நாதனாகிய சொக்கநாத பெருமான் இனிமையான திருப்பொருளின் காரணமாக அவர் அம்மைக்கு கூறக்கூடிய அந்த 4 வேதத்தினுடைய பொருள்களை எல்லாம் என்ன காரணமோ நமக்கு தெரியவில்லை. எம்பிராட்டியாக இருக்கக்கூடிய அந்த அம்மையார் சிறிது அச்சம் அடைந்தவளாகவும் சிறிது கவலை உடையவளாகவும் கவலை தோன்றியும் அம்பிகை இருக்கின்றார். அந்த உபதேசம் செய்யும் பொழுது அதில் விருப்பம் இல்லாதவளாக அதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றார். இதை அந்த சொக்கநாத பெருமான், மும்மலங்களும் இல்லாத ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் அம்மையினுடைய இந்த கவனக்குறைவை அவர் தெரிந்து கொள்கின்றார். உடனே அம்மையை நோக்கி, பாம்பு படம் எடுக்கக்கூடியது போன்று அழகாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து, நீ மற்ற ஏழைமார் உலகத்தில் உள்ள மகளிர்களைப் போல இருள் முகம் கொண்டவளாக, அந்த இருள் உள்ளம் கொண்டவளாக நீ இருந்து கொண்டு என்னிடத்தில் பராமுகம் என்னை சரியாக கவனிக்காமல், கூர்மையாக அந்த உபதேசத்தை கவனிக்காமல் பராமுகம் கொண்டவளாக நீ இருந்து இந்த உபதேசத்தை கேட்டாய். வேதத்தினுடைய பயனை மனம் ஒருப்பட்டு கேட்க வேண்டும். ஆனால் நான் இந்த கூறக்கூடிய உபதேசத்தை உன்னுடைய மனமானது ஒருப்படாமல், மனம் ஒருமுகப்படாமல் நீ இந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாய். இது ஒரு குற்றம். புறாமல் மலர்ந்து இருக்கக்கூடிய புறாமலரை அணிந்த அந்த கோதாய் பெண்ணே, இந்த குற்றத்தினால் உனக்கு ஒரு சாபமானது இப்பொழுது வர இருக்கின்றது என்று சொக்கநாத பெருமான் கூறுகின்றார். விரதமும் அரணும் என்றே, விரதமும் அரணும் என்றே மீன்படுத்து எழிஞரான, மீன்படுத்து எழிஞரான வரதவர் மகள் ஆக என்று, வரதவர் மகள் ஆக என்று பணித்தனம் பணித்தலோடும் பணிதனன் பணித்தலோடும் அரதன ஆரம் தாழ்ந்த, அரதன ஆரம் தாழ்ந்த ஆரமென் முறையாள் அஞ்சி, ஆரமென் முறையால் அஞ்சி பரதனின் பிரிந்து வாழ, பரதனின் பெரிது வாழ வல்லனோ என்று தாழ்ந்தாள், வல்லனோ என்று தாழ்ந்தார். விரதமும் அரணும் இன்றி, நீ இவ்வாறு கவனக்குறைவாக நான் கூறிய உபதேசத்தை கேட்டதனால் நீ பரதவர் குலத்தில் அவர்களுக்கு மகளாக நீ தோன்ற கடவாய் அப்படின்ட்டு சொக்கநாத பெருமான் ஒரு சாபத்தை கொடுக்கிறார். அந்த பரதவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மீன் பிடிக்கக்கூடியவர்கள். அவர்கள்ட்ட விரதமும் கிடையாது, அறமும் கிடையாது.
அறத்தை பார்த்தா மீனை கொல்ல முடியாது, விரதத்தை பார்த்தா அவங்க டெய்லி சாப்பாடு மீன் இல்லாம சாப்பிடுறாங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. அப்படியே விரதமும் அறம், அந்த அறச்செயலையும் இல்லாமல், விரதமும் இன்றி அறமும் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பரதவர்கள், அவர்களுடைய தொழில் என்ன? மீனை பிடித்து அதை கொன்று, படுத்துன்னா கொன்றுன்னு அர்த்தம். அப்படி மீனை பிடித்து அதை கொன்று இளைஞரான, அது கருவாடா ஆக்கி விற்பாங்க, சேல்ஸ். அப்படிப்பட்ட இழிந்தவர்களான பரதவர், அந்த பரதவர்களினுடைய மகளாக என்று படித்தனர். அந்த பரதவர் குலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மகளாக நீ சென்று சேர்வாயாக என்று ஒரு சாபத்தை சொக்கநாத பெருமான் கொடுக்கின்றார். பணித்ததோடும் இந்த சாபத்தை கொடுத்தவுடன் அரதன ஆரம் தாழ்ந்த, அரதனம்னா மாணிக்கம், மாணிக்கத்தால் செய்யப்பட்ட அந்த ஆரமானது அப்படியே அம்பிகையினுடைய மார்பில் புரண்டு கொண்டு இருக்கின்றது. ஆரம் மென்முலையாள், ஆரம்னா சந்தனம்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த சந்தனம் பூசிய மென்மையான மார்பகங்களை உடைய அந்த மீனாட்சி அம்மை, மாணிக்க ஆரம் புரண்டு கொண்டும் சந்தனம் பூசிய மார்பையும் உடைய மீனாட்சி அம்மை இந்த சாபத்தை கேட்டு அஞ்சுகின்றாள். அஞ்சு வரத நீ பிரிந்து வாழ வல்லனோ, எல்லாருக்கும் வரங்களை கொடுக்கக்கூடிய வள்ளலே, உன்னை பிரிந்து நான் வாழ்வதற்கு வல்லமை உடையவளா, உன்னை பிரிந்து என்னால் வாழ முடியுமா என்று கீழே விழுந்து வணங்குகின்றாள் மீனாட்சி அம்மை என்று தாழ்ந்தாள். வீங்கு நீர் சடையான் நீங்கோம், வீங்கு நீர் சடையான் நீங்கோம், மெல்லியல் பிரிவு நோக்கி, மெல்லியல் பிரிவு நோக்கி, வாங்கு நீர் காணல் வாழ்க்கை, வாங்கு நீர் காணல் வாழ்க்கை, கலைஞர் போல் மகளாய் வைகி, கலைஞர் போல் மகளாய் வைகி, ஆங்கு நீ வளர்நாள் யாம் போந்து, ஆங்கு நீ வளர்நாள் யாம் போந்து, அருங்கடி முடித்தும் என்ன, அருங்கடி முடித்தும் சென்றான், தேங்கு நீர் அமுது அண்ணாடை, தேங்கு நீர் அமுது அண்ணாடை, செலவெடுத்து இருந்தால் இப்பால், செலவெடுத்து இருந்தால் இவ்வாள், வீங்கு நீர் சடையான். வீங்கி இருக்கு அப்படின்னா இயற்கையானதை விட அதிகமாக குறைச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த இடம் வீங்கி இருக்கு. அப்ப வீங்குன்னா அதிகம்னு அர்த்தம். அதிகமான நீரை உடைய சடையை உடையவர். அப்ப கங்கை சுவாமியினுடைய தலையில முழுமையாக இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். அந்த கங்கையில குறைவே இல்லாமல் அந்த கங்கையானது அங்கே இருக்கின்றது. அப்படி நிறைந்த கங்கை, நீர்னாலே கங்கையைத்தான் குறிக்கும். நீர், தண்ணீர், புனல், ஆறு இதெல்லாம் சொன்னா கங்கையை மட்டும்தான் குறிக்கும். குறிப்பா தாமிரபரணி தண்ணீர் சொன்னாங்க, தாமிரபரணி குறிக்கும். எந்த ஆறு சொல்லுவோமோ அதை குறிக்கும். அப்படி நீர் நிறைந்த கங்கை, அந்த கங்கையை சடையில் வைத்திருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான் சடையான் நீங்கும் மெல்லியல் பிரிவு நோக்கி, அவருக்கும் அம்பிகை தன்னை விட்டு பிரியுதாளேன்னு சுவாமிக்கும் கொஞ்சம் உள்ளூர வருத்தம். அதனால தன்னை விட்டு நீங்கும் அந்த மென்மையான இயல்புகளை உடைய அந்த மீனாட்சி அம்மையினுடைய பிரிவை பார்த்து அவர் மீனாட்சி அம்மையிடத்தில் கூறுகின்றார். இப்பொழுது சொக்கநாத பெருமான் வாங்கு நீர் காணல் வாழ்க்கை,
வாங்கு அப்படின்னா வளைந்த அப்படின்னு அர்த்தம். இந்த நீர்னா இங்க கடற்கரைன்னு எடுத்துக்கிறாங்க. அப்படி வளைந்த கடற்கரைகளை உடைய அந்த கடற்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய சோலை, தானல்னா சோலை, தானல்னா கடற்கரை சோலைன்னு அர்த்தம். அதற்கு பொருள் இல்லை. அந்த கடற்கரை சோலைகள் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை உடைய வலைஞர் வலைஞர்களுக்கு தலைவன், கடற்கரை சோலைகள் சூழ்ந்த அந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வலைஞர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய, அரசனாக இருக்கக்கூடிய ஒருவன் இருக்கின்றான். அவனுடைய மகளாய் வைத்தி, அவனுடைய மகளாக நீ சென்று ஆங்கு நீ அந்த பரதவர் குலத்தில் நீ வளர்ந்து வருவாயாக. நான் வளர்நாள் நீ வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் யாம் போந்து நான் அங்கே வந்து அருங்கடி முடிக்கும் சிறப்பான திருமணத்தை முடித்து கொண்டு உன்னை இங்கே அழைத்து வருகின்றேன். கடின திருமணம்னு அர்த்தம். அருண்னா சிறப்பான திருமணத்தை முடித்து கொண்டு நான் வருகின்றேன் என்ன என்று சுவாமிக்கு கூறுகின்றார். உடனே தேங்கு நீர் அமுது அன்னாளை, அந்த அமுது தேங்கி இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மை, அந்த அமுதம் போன்று இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மையை அந்த இடத்திலிருந்து அந்த பரதவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு நீ சென்று வா என்று அவன் அனுப்பி வைத்துவிட்டு சுவாமி இங்கே இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றார். சம்பந்த பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமகிலே கட்டு இட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்டின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போயோ பூம்பாவாய். மட்டிட்ட புண்ணியம் காணல்னா கடற்கரை சோலை. அந்த கடற்கரை சோலையில் இருக்கக்கூடிய மடமயிலை, அந்த மயில் போன்ற, என்ன மயிலாக இருந்து அம்பாளுடைய பூஜை பண்ணதுனாலதான் அதுக்கு மயிலார் போன்ற பெயர். மயிலை கட்டு கல்யாணம் முடித்து அப்படின்னு அதுக்கு பொருள். இப்ப காணல் அப்படின்னா கடற்கரை சோலை. அதான் இதுலயும் அந்த வளைந்த கடற்கரை நீரை உடைய அந்த கடற்கரை சோலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, வாழ்க்கைனா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வலைஞர்களுக்கு தலைவன் அவனுக்கு குழந்தை பேர் இல்லை. ஆனா சொக்கநாத பெருமான்கிட்ட பேரன்று கொண்டார். தொழில்தான் இப்படி இருக்கே தவிர அன்பு குறைந்த மீனாட்சி அம்மையே தனக்கு மகளாக கிடைக்கணும் அப்படின்ட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால அவனுடைய ஆசையை தீர்த்து வைக்கிறதுக்காண்டிதான் இந்த இதையே சுவாமி இந்த திருவிளையாடலையே பண்றார். சொக்கநாத பெருமான் மீனாட்சி அம்மைக்கு அந்த ஒருமுகப்பட்டு அந்த வேத பயனை கவனிக்காததனால் அந்த குற்றத்திற்கு ஒரு சாபத்தை கொடுக்கின்றார். விரதம் அறமும் இல்லாமல் மீனை பிடித்து கொன்று அந்த வாழக்கூடிய, அதை விற்று வாழக்கூடிய இளைஞராக, இழிந்து தொழிலை உடையவர்களாக இருக்கக்கூடிய அந்த பரதவர்களினுடைய மகள் ஆக நீ தோன்றுவாயாக என்று அந்த பணித்தனன் என்று அம்மைக்கு ஒரு வேலையை கொடுக்கின்றார். பணித்தனன் சாபம் கொடுத்தார்னு கூட சொல்ல மாட்டார். பணித்தனன் செஞ்சுட்டு வா, அந்த பரதவர் குல மன்னன் உன்னைய நினைச்சு கவனம் செஞ்சுட்டு இருக்கிறான், நீ குழந்தையா கிடைக்கணும் அப்படின்னு. அதனால பணித்தனன் இவ்வாறு அந்த சாபத்தை பணித்தவுடன், அந்த சாபத்தை கொடுத்தவுடன் அந்த மாணிக்க ஆரங்கள் புரண்டு கொண்டு இருக்கக்கூடியதும் சந்தனம் பூசிய மார்பகங்களை உடைய மீனாட்சி அம்மை இந்த வார்த்தைகளை கேட்டு அஞ்சு நிற்பார். எல்லோருக்கும் நல்ல வரங்களை தரக்கூடிய பெருமானே, உன்னை பிரிந்து நான் வாழ்வதற்கு வல்லமை வாய்ந்தவளா என்று
கேட்டுக்கொண்டே கீழே விழுந்து வணங்குகின்றாள் சொக்கநாத பெருமானை. நிறைந்த வீங்கு நிறைந்த நீரை உடைய கங்கையை தன்னுடைய சடையில் தாங்கி இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் தன்னை விட்டு நீங்கக்கூடிய மென்மையான இயல்புகளை உடைய தன்னுடைய மனைவியினுடைய பிரிவை அவரும் பார்த்து அவரும் வருத்தம் கொண்டு வளைந்த கடற்கரை உடைய அதில் அந்த கடற்கரை சோலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வலைஞர்களுக்கெல்லாம் அரசனாக ஒருவன் இருக்கின்றான். அவனுக்கு மகளாக நீ சென்று அங்கு நீ வளர்ந்து வரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நாட்களில் அங்கே நான் வந்து உன்னை சிறப்பாக திருமணம் முடித்து நான் உன்னை இங்கே அழைத்து வருகின்றேன் என்று அந்த அமுது தேங்கி இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மையை அந்த இடத்திலிருந்து அந்த பரதவர் குலத்திற்கு செல்ல அனுப்பி வைத்துவிட்டு சொக்கநாத பெருமான் இங்கே அவர் மட்டும் இருக்கின்றார். அன்னது தெரிந்து நாள்வாய் அன்னது தெரிந்து நாள்வாய் ஐங்கர கடவுள் தாதை ஐங்கர கடவுள் தாதை முன்னர் வந்து இதனால் அன்றோ முன்னர் வந்து இதனால் அன்றோ மோட்டது இச்செய்தியெல்லாம் மூன்றரு இச்செய்தியெல்லாம் என்ன ஏற்கவழம் போல் ஆங்கு என்ன ஏகவலம் போல் ஆங்கு இருந்த புத்தகங்கள் எல்லாம் இருந்த புத்தகங்கள் எல்லாம் தன்னெடும் கரத்தால் வாரி தன்னெடும் கரத்தால் வாரி எரிந்தனன் சலதி மீதால் எரிதனன் சலதி மீதால். இப்போ நடந்ததெல்லாம் பிள்ளையாருக்கும் முருகருக்கும் தெரிஞ்சது. அதான் பெற்றோர்கள் சண்டை போட்டா பிள்ளைகளுக்கு போகணும். இதெல்லாம் தெரிந்து நடந்ததை எல்லாம் தெரிந்து நால்வாய் ஐங்கர கடவுள், நால்வாய்னா தொங்குகின்ற வாய் அப்படின்னு அர்த்தம், தும்பிக்கை. அந்த துதிக்கையை உடைய 5 கரங்களை உடைய கடவுளாகிய விநாயகர் பெருமான் நேரா அந்த இடத்துக்கு வந்திருந்தார். தாதை முன்னர் வந்து அப்பாவுக்கு முன்னால் வந்து நின்று கொண்டு முன்னால நிறைய புக்கெல்லாம் ஓலைச்சுவடியெல்லாம் வச்சிருக்கிறார். கையில ஒரு ஓலைச்சுவடியும் வச்சிருக்கிறார். இந்த முன்னால இருக்கக்கூடிய இந்த புத்தகங்கள் எல்லாம் பிள்ளையார் பார்க்கின்றார். இதனால் என்றோ இந்த வேதங்கள், இந்த ஆகமங்கள், இந்த புராணங்கள், திருமுறைகள், இதிகாசங்கள், இதனால தானே 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்னு பிள்ளையார் நினைக்கிறார். இதனால் என்றோ முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஏடுகளால் என்றோ மூன்றது இச்செய்தி, மூன்றது இந்த ஒரு பிரச்சனை. செய்தினா செயல்பாடு, இங்க வந்து சண்டைன்னு எடுத்துக்கணும். இந்த ஒரு செயல்பாடு மூன்றது இந்த நூல்களால தானே இந்த செயல்பாடே வந்தது. இச்செய்தி எல்லாம் எல்லா செயலுக்கும் இந்த நூல்கள் தான் காரணம் என்ன என்று மனதில் நினைத்து கொண்டு ஈர் கவளம் போல், அப்படியே இந்த கவளம்னா சோற்று உருண்டை. பிள்ளையாருக்கு இன்னைக்கு யானைக்கு பூஜை பண்ணும்போது சோறை பெரிய பெரிய உருண்டையாக ஒட்டி கொடுப்பாங்க. கும்பாபிஷேகங்கள் எல்லாம் பார்க்கலாம். அப்படி மிகப்பெரிய ஒரு கவளத்தை போல ஆங்கு இருந்த புத்தகங்கள், அங்கே இருந்த புத்தகங்கள் அவ்வளத்தையும் ஒரே கவளமா வாரி எடுத்திருக்கார். தும்பிக்கையினால வாரி எடுத்திருந்தார். புத்தகங்கள் எல்லாம் தன் நெடும் கரத்தால் வாரி, தன்னுடைய நீண்ட கரமாகிய துதிக்கையினால் வாரி எடுத்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் நேர கடல்ல போய் எரிந்தது. சலதி அப்படின்னா சலத்தை உடையது கடல், ஜலம்னா நீர், நீரை உடைய கடல். சலதி மீதால் எரிந்தன. கடல் மீது அந்த நூல்களை எல்லாம் விநாயகர் பெருமான் எரிந்து விடுகின்றார் தும்பிக்கையினால. அந்த அவ்வளவு புக்கையும்
அந்த சோத்து உருண்டை எப்படி ஒரு உருண்டையா சாப்பிடுறாரோ, பெரிய உருண்டையா எடுத்து சாப்பிடுறாரோ, அது போல அவ்வளோத்தையும் வாரி எடுத்து புத்தகங்கள்லாம் வாரி எடுத்து கடல் வந்து போடுறது. இதுதான காரணம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனைக்கு அப்படின்னு. பிள்ளையார சொல்லும்போது நால்வாய் ஐங்கர கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. சித்தியார்ல பிள்ளையார் புதியில சொல்லும்போது ஒரு கோட்டம் திருசெவியன் மோதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு கருகோட்டு அம்பிகை இதழி தாழ்சடையன் தரும்போர் வாரணத்தின் தாள்கள் ஒரு கோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே உணர்வோர் சிந்தை திருகுவோர்க்கும் இரவு பகல் ஓவாது உணர்வோர் சிந்தை திருகுவோர்க்கும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே அப்படின்ட்டு அந்த நால்வாய் அப்படிங்கிற தொங்குகின்ற வாய் அப்படிங்கிற இதை விநாயக பெருமானை பற்றி தும்பிக்கைக்கு ஒரு சிறப்பான வார்த்தை வந்து சொல்றாங்க. வரைபக எறிந்த பூவே வரைபக எறிந்த பூவே மைந்தனும் தந்தை கையில் மைந்தனும் தந்தை கையில் உரைபெரு போத நூலை உரைபெரு போத நூலை கொல்லன பறித்து வல்லே கொல்லன பறித்து வல்லே திரைபுக எறிந்தானாக திரைபுக எரிதானாக செல்வனான் மாட பூதல் செல்வனான் மாட கூடல் நரைவிடை உடையநாதன் நரைவிடை உடையநாதன் நந்தியை வெறுத்து நோக்க நந்தியை வெறுத்து நோக்க வரை பகை எறிந்த ஊர்வேல் மைத்தன். வரைனா மலை, இங்க கிரௌஞ்ச மலை. பகைன்னா இரண்டு கூறாக ஆகுதல், பகுத்தல் அப்படிங்கிறது. பகை அப்படின்னா இரண்டு பிளக்குமாறு, கிரௌஞ்ச மலையை இரண்டாக பிளக்குமாறு வேற்படையை எரிந்த அந்த முருகப்பெருமான். இந்த கிரௌஞ்ச மலை வந்து இந்த சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமாசுரனுக்கு ஒரு நல்ல நண்பன். அதனால முதல்ல ஒரு போர்னு வரும்போது அவனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அவனுக்கு உதவி செய்யக்கூடியவங்களெல்லாம் முதல்ல காலி பண்ணணும். அப்படின்னா எல்லா இடத்துலேருந்தும் உதவி கிடைக்காது, அவன் மட்டும் தனித்து நிற்பான். அதனால முதல்ல கிரௌஞ்ச மலையை வந்து முருகப்பெருமான் அதை வந்து சம்ஹாரம் பண்றாரு. இவனும் ரொம்ப கொடூரமானவன் தான். அந்த முருகப்பெருமானால நீ வந்து இறப்பாய் அப்படின்ட்டு அகத்தியர் தான் சாபம் கொடுக்குறாரு. இவன் ஒரு மலை மாதிரி இருப்பான், மலையில ஒரு புகை மாதிரி இருக்கும், வழியை விடுவான். எல்லாரும் இந்த வழியா போய் அங்க பெயர்லான்னு எல்லாரும் போவாங்க. உடனே இந்த புதுவான் திருத்தாக்கி அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது, காற்று கிடைக்காது, உள்ளே இருந்து செத்துருவாங்க. இது அவனுக்கு ஒரு விளையாட்டு. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு அகத்தியரும் அந்த நேரத்தில் வர்றாங்க. அது மாதிரி இந்த வழியா போய் அந்த பேர்லாம் கடந்து போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு வழி இருக்கு அப்படின்ட்டு உள்ள போறாங்க. அகத்தியத்தையும் இந்த விளையாட்டெல்லாம் காமிக்கிறான். பார்த்தா ஞான திருஷ்டினால யோகானந்தத்தால ஒரு அடி அடிக்காது, அவன் சொல்ல ஒருவரோட இருக்கிறான். நீ வந்து முருகப்பெருமான் வரும்போது அவரால் நீ வந்து அழிக்கப்படுவாய் அப்படின்ட்டு சாபம் கொடுத்து போயிருக்கார். அதுதான் முருகப்பெருமானும் அந்த சாபத்தை காவட்டி கிரௌஞ்ச மலையை வந்து அவர் வந்து அழிக்கிறார். அப்படி வரை பகை எறிந்த கிரௌஞ்ச மலையை இரு கூறாக பிளக்குமாறு கூர்மையான வேற்படையை அந்த கிரௌஞ்ச மலையின் மீது எரிந்த
மைந்தனாகிய அந்த முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் அவர் வந்துட்டு அவரும் சில வேலைகள் செய்தார். முருகன் தந்தை கையில் பிள்ளையாராவது பக்கத்துல இருந்த கீழே இருந்த நூல்கள் எடுத்தார். இது என்னைக்குமே சின்ன பிள்ளை கடைக்குட்டி கூட ரொம்ப சின்ன பிள்ளையா விளையாட்டு பிள்ளையா அவர் நேரையா அப்பா கையில இருந்த அந்த நூலையே அப்பா கையிலிருந்து பறித்து கடலை தூக்கி போடுவார். தந்தை கையில் தன்னுடைய தகப்பனாரினுடைய கையில் உரைபெறு போத நூலை எழுத பெற்ற அந்த ஞான நூலை, போதம்னா ஞானம் அர்த்தம், அந்த ஞான நூலை வல்லென பறித்து வேகமா போய் அப்பாட்டேருந்து அதை பறித்து கொண்டு வல்லே அப்பா திரும்ப அந்த நூலை கேட்கக்கூடாதுன்னு வேகமா அங்கேருந்து சிட்டா பறந்துருந்தார். வல்லேனா மிகவும் விரைவாக அப்படின்னு அர்த்தம். வல்லே மிகவும் விரைவாக சென்று திரை புகை எரிந்தானாக கடல் அலைகளை உடைய அந்த கடல், அந்த கடலில் அந்த முருகப்பெருமான் அவர்களுக்கு எரிஞ்சிட்டு வந்துள்ளார். செல்வ நான் மாடக்கூடல், செல்வம் பொருந்திய அந்த நான்மாடக்கூடல் என்ற நகரத்தை உடைய மதுரை மாநகரத்தை உடைய அந்த சொக்கநாத பெருமான் இப்பொழுது அவருக்கு கோபம் வந்துவிடுகிறது. நரை விடை உடைய நாதன், வெண்மையான இடவ வாகனத்தை உடைய நாதனாகிய சொக்கநாத பெருமான். நரைன வெண்மைன்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அந்த வெள்விடை, அந்த வெண்மையான இடவ வாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நாதனாகிய சொக்கநாத பெருமான், நான்மாடக்கூடலின் நாயகனாகிய சொக்கநாத பெருமான் இப்ப நந்திய கோபத்தோட பார்க்கிறார். யாரையும் உள்ள விடாதுன்னு சொல்லியிருக்க, நீ எல்லாத்தையும் உள்ள விட்டுட்ட அப்படின்னு. இந்த 2 பேரையும் உடலைன்னா நந்திக்கு இதை விட பெரிய ஆபத்து எதுவுமே கிடையாது. 2 பேரும் ஒரு வழி பண்ணிடுவாங்க நந்திய. நமக்கு என்ன, அவங்க குடும்ப பிரச்சனை, அவங்களே தீர்த்துருக்கோம் அப்படின்னு நந்தி வெளியிட்டார். இதுதான் விவரமான ஒரு அறிவு. இங்கேயும் அடிபடணும், அங்கேயும் அடிபடணும், நம்ம வாட்டுக்கு இருந்துடணும் அப்படின்ட்டு அமைதியா இருக்கிறார். அப்போ நந்தியை கோபத்தோடு சொக்கநாத பெருமான் பார்க்கின்றார். நந்தியை வெகுண்டு நோக்க நடந்த நிகழ்வுகளை எல்லாம் தெரிந்து கொண்டு தொங்குகின்ற வாயை உடைய, தும்பிக்கையை உடைய, 5 கரங்களை உடைய கடவுளாகிய விநாயகர் பெருமான் தன்னுடைய தகப்பனாருக்கு முன்னிலையில் வந்து கீழே நிறைய நூல்கள் கீழே வைத்திருக்கக்கூடிய அந்த ஆகமம், வேதம், புராணங்கள் போன்ற அனைத்து நூல்கள் அந்த ஏடுகளால் தானே, இவைகளால் தானே இப்படிப்பட்ட ஒரு சண்டை தாய்க்கும் தந்தைக்கும் ஏற்பட்டிருக்கின்றது என்று இந்த செய்திகளை எல்லாம் தெரிந்து கொண்டு, இந்த செயல்பாட்டை தெரிந்து கொண்டு அங்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஏடுகளை எல்லாம் எப்படி ஒரு சோற்று உருண்டையை விநாயகப் பெருமான் மிகப்பெரிய சோற்று உருண்டையை ஒரு கவளமாக உண்பாரோ அதை போல அங்கு குவிந்து இருந்த அந்த புத்தகங்களை எல்லாம் தன்னுடைய நீண்ட துடிக்கையால் வாரி எடுத்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் அதை கடலில் கொண்டு எரிந்து விடுகின்றார் விநாயகப் பெருமான். கிரௌஞ்ச மலையை பிளந்து அந்த கிரௌஞ்ச மலையை அடிப்பதற்காக கூர்மையான வேலை எறிந்த மைந்தனாகிய முருகப்பெருமான் அவர் தன்னுடைய பங்கிற்கு அந்த இடத்திற்கு வந்து தன்னுடைய தந்தை கையில் எழுதப்பெற்று வைத்திருக்கக்கூடிய அந்த ஞான நூலை விரைவாக அவரும் பறித்து கொண்டு, அங்கே இருந்தால் தன்னுடைய தந்தை தன்னை பிடித்து விடுவாரோ என்று அதைவிட வேகமாக அந்த இடத்தை விட்டு சென்று கடலில் அவர் பங்குக்கு அந்த முருகப்பெருமான் அந்த நூலை, அந்த ஞான நூலை எரிந்து விடுகின்றார். செல்வம் பொருந்திய நான்மாடக்கூடலினுடைய நாதனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான், வெண்மையான இடவ வாகனத்தை உடைய சொக்கநாத பெருமான் இதையெல்லாம் பார்த்து கொண்டு அங்கு இருந்த நந்தியம்பெருமானை கோபத்தோடு அவர் பார்க்கின்றார். சொக்கநாத பெருமான்
அடுத்து நாம் இருக்கும் செவ்வி அடுத்து நாம் இருக்கும் செவ்வி அறிந்திடாது இவரை வாயில் அறிந்திடாது இவரை வாயில் விடுத்து நீர் இருந்தாய் தீங்கு எடுத்து நீ இருந்தாய் நீக்கு விளைந்தது உன் தனக்கும் இந்த விளைந்தது உன்றனக்கும் இந்த கொடுத்த தீங்கு ஒழிய இன்று ஓர் கொடுத்தீங்கு ஒளிய இன்று சுரகுருவாகி வையம் உறவுருவாகி வையம் கொடுத்த கார் ஓத நீர் கொடுத்த ஓத நீர் புக்கு உடல்கையன படித்தான் மனோ உலகையன பணித்தான் மன்னோ உடனே நந்தியம்பெருமானை சொக்கநாத பெருமான் பார்த்து கூறுகின்றார், நாம் இருக்கக்கூடிய அந்த சிறப்பான ஒரு நிலை உபதேசம் செய்யக்கூடிய அந்த சமயம் செவ்வினா அந்த சமயம் எப்படிப்பட்ட சமயம்? அம்பிகைக்கு நான் தனிமையான இடத்தில் உபதேசம் செய்யக்கூடிய சமயம். இதை நீ அறிந்திடாது. அது சுவாமி அம்பாளுக்கு உபதேசம் செய்கிறாங்க, இந்த நேரத்தில் நம்ம குழந்தைகளை அனுப்பக்கூடாதுன்னு உனக்கு தெரிய வேண்டாமா அப்படின்ட்டு இதை நீ அறிந்திடாது இவரை இந்த விநாயகரையும் முருகரையும் வாயில் விடுத்து நீ இருந்தாய், உள்ளே அனுப்பி கொண்டு நீ அங்கே அமைதியாக இருந்து கொண்டு இருக்கின்றாய். இதன் காரணமாக உனக்கும் ஒரு தீங்கு விளைந்தது உந்தனக்கும். உனக்கும் இந்த செயலை செய்ததனால் ஒரு தீங்கு உனக்கும் விளைய இருக்கின்றது. இந்த தொடுத்த தீங்கு ஒழிய இவ்வாறு அந்த இருவரையும் உள்ளே அனுப்பிய அந்த தீமையான செயல் உன்னை விட்டு நீங்குவதற்கு ஒரு சாபம் உனக்கு தருகின்றேன். இன்று நீ ஒரு சுறா மீனினுடைய உருவத்தை அடைந்து இந்த நில உலகை சூழ்ந்த வையம் அப்படின்னா நிலம், கொடுத்தன்னா சூழ்ந்தன்னு அர்த்தம். இந்த நில உலகை சூழ்ந்து இருக்கக்கூடிய கருமையான அந்த கடலில் சென்று, போத நீர்னா கடல்னு அர்த்தம். அந்த கருமையான அந்த கடலுக்குள் நீ சென்று உழல்வாயாக என்று அவருக்கும் இந்த வேலையை, இந்த சாபத்தை சுக்கநாத பெருமான் கொடுக்கின்றார். வெறுமன கடல்னு சொல்ல வேண்டியதான். கார் ஓத நீர் அப்படின்னா அதாவது ரொம்ப ஆழமான கடல் கருமை நிறத்தை உடையதாக இருக்கும். அதான் கார் அப்படின்ட்டு ஒன்று, கார்னா கருமை அப்படின்ட்டு. ரெண்டாவது சுறா மீன் ரொம்ப ஆழத்துக்குள்ளதான் இருக்கும். அப்படி சுறா மீன் ஆழத்துக்குள்ள இருக்கிறதுனாலதான் அந்த கடலை கார் ஓத நீர் அப்படின்ட்டு அதற்கு கொடுக்கின்றார், அடைமொழி கொடுக்கின்றார். கருமையான அந்த மிகவும் ஆழமான அந்த கடலில் சென்று நீ சுறா மீனாக நீ சுற்றி திரிவாயாக அப்படின்ட்டு நந்தியம்பெருமானுக்கும் இந்த சாபத்தை சுவாமி கொடுக்கின்றார். வையம் கொடுத்த அப்படின்னா, வையம்னா உலகம், கொடுத்தன்னா சூழ்ந்து இருக்கக்கூடிய இந்த நில உலகை சூழ்ந்து இருக்கக்கூடிய கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான். அந்த கடல் சூழ்ந்த உலகத்தை தான் இப்படி கொடுத்திருக்கிறார். வையம் கொடுத்த கார் ஓத நீர். ஓத நீர்னா கடல் கொஞ்சம் உள்ள வர்றதுக்கு பேர், அதுக்கு ஓதம்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் அது கடல் தான் அந்த இது. வெறுவரு செலவின் வேளை முகத்தனை விதித்த சாப பெருவலி தன்னை சாரும்
வெற்றியால் சாபம் கூறான் வெற்றியால் சாபம் கூறான் அறுவரை நெஞ்சு போழ்க அறுவரை நெஞ்சு போன்ற அள்ளிலை நெடுவேல் செங்கை அள்ளிலை நெடுவே செங்கை முருகனை வணிகர் தம்மின் முருகனை வணிக தம்பில் மூங்கை ஆக என்றான் இப்பால் மூவையாக என்றான் இப்பால். அதாவது விநாயகர் பெருமான பார்க்க பார்க்க மனசுல மகிழ்ச்சி ஏற்படும். ஆனா பக்கத்துல போனா பயமும் இருக்கும். பெரிய உருவம் பார்த்தாலே நம்மளே ஒரு யானை வந்துச்சுன்னா கொஞ்சம் தூரத்துல நின்றுதான் அப்படியே ஒரு தரிசனம் பண்ணுவோம். அதான் வெறுவரு செலவின். வெறுவரு செலவின்னா பார்ப்பவர்களுக்கு பயத்தை உண்டாக்கும் ஒரு தோற்றத்தை உடையது. அன்புடையவர்களுக்கு அப்படி இல்லை. அன்புடையவர்களுக்கு அவன் பயத்தை உண்டாக்கக்கூடியவனே கிடையாது. ஆனாலும் பொதுவாக விநாயகர் அப்படின்னா அந்த உருவம் மிகப்பெரிய உருவம். அதனால வெறுவுதல்னா பயப்படுதல்னு அர்த்தம். அவரை பார்த்தவர்களுக்கு பயத்தை உண்டாக்கக்கூடிய அந்த வேளாண்மை யானை முகத்தை உடைய அந்த விநாயகர் பெருமானுக்கு சொப்பநாத பெருமான் நினைக்கிறார், இந்த விநாயகருக்கு ஒரு சாபம் கொடுத்தா அது திரும்ப நமக்குத்தான் அது வந்து சேரும், அது ரொம்ப நம்மளை பாடாப்படுத்தும் அப்படிங்கிறதுனால விநாயகர் பெருமானுக்கு சாபம் கொடுக்காம விட்டுருவார். வேள முகத்தனை விதித்த சாபம் எதனாலன்னா அனுபவம் இருக்கு சுவாமிக்கு. திரிபுர சம்ஹாரத்துல தன்னுடைய மகனுக்கு கொடுத்த வரத்தை நாமே காப்பாற்றணுங்கிறதுக்குத்தான் செய்தாரு. ஆனாலும் அதுல அச்சது பொடி செய்த அதிதீரான் போடுறாரு. அப்பாவுக்குள்ள தேரலாம் அப்படின்னு பயப்படவும் இல்லை, அப்பாவுக்குள்ள பைக்ல சேட்டை பண்ணக்கூடாது இல்லை, பயப்படல. அதான் அந்த இடத்துல அதிதீரான்கிற வார்த்தையை போடுறாரு. அப்பாவுக்குள்ள தேர நம்ம அச்சம் முடிச்சு விடக்கூடாது. சட்டம் என்ன, எனக்கு முதல்ல என்னைய கும்பிடல, தேர அச்சம் முடிச்சு விடு அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு வலிமை வாய்ந்தவர் விநாயகர். அச்சது பொடி செய்த அதிதீரான். அதனால இந்த பிள்ளையார் அப்பாவுக்கு பயப்பட மாட்டாரு, சட்டம் எதுவோ அதைத்தான் பிள்ளையார் செய்வாருன்னுட்டு பிள்ளையாருக்கு சாபம் கொடுத்தா நம்மளை ரொம்ப பாதிக்கணும், சாபமே கொடுக்க வேண்டாம்னு சுவாமி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறார். வேட முகத்தனை விதித்த சாபம் பெருவழி. அந்த விநாயகர் பெருமானுக்கு ஏதாவது சாபம் விதித்து அதனுடைய மிகப்பெரிய வலிமையானது மீண்டும் தன்னை சாரும் பெற்றியார். அது திரும்பவும் நம்மளைத்தான் வந்து பிடிக்கும். அதனால சாபம் கூறான். விநாயகர் பெருமானுக்கு ஒரு சாபமும் சுவாமி வந்து கொடுக்கவில்லை. அடுத்து அறுவரை நெஞ்சு போன்ற. அறுவரைனா மிக வலிமையான கிரௌஞ்ச மலை. அருண வலிமை, வரைனா கிரௌஞ்ச மலை. அந்த கிரௌஞ்ச மலையினுடைய நெஞ்சை பிளந்த, போழ்ந்த அப்படின்னா பிளந்த அந்த தகடு போன்ற இலை, அந்த இலை போன்ற நீண்ட வேர்படையை உடைய வேர்படையை சிவந்த கையில் வைத்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு மட்டும் ஒரு சாபத்தை கொடுக்கிறார் சொப்பநாத பெருமான். என்ன சாபம் கொடுக்கிறாரு? வணிகர் தம்மின் மூங்கை ஆக என்றார். அந்த வணிகர் குலத்தில் நீ ஒரு ஊமையாக தோன்ற கடவது அப்படின்னுட்டு ஒரு சாபத்தை அந்த முருகப்பெருமானுக்கு மட்டும் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த வாணிய செட்டியார்கள் வந்து அந்த குடும்பம் வந்து அவங்களுக்கும் குழந்தை பேர் இல்லை, முருகப்பெருமானே நமக்கு குழந்தையா கிடைக்கணும் அப்படின்னுட்டு அவங்க வந்து வேண்டுதாங்க. அதனால அந்த அவர்களுடைய ஒரு எண்ணத்தை நிறைவு செய்வதற்காக இந்த சாபத்தை முருகப்பெருமானுக்கு கொடுக்குறாரு. ரெண்டாவது அந்த சங்க புலவர்களுடைய கலகம் தீர்க்கப்படலன்னு நம்ம பார்த்தோம். அதுலேயும் வந்து ஊமையாக வந்து அவர் வந்து அந்த கலகத்தை வந்து தீர்த்து வைக்கிறார். அந்த ஒரு திருவிளையாடலையும் நடத்தணுங்கிறதுக்காக இந்த சாபத்தை முருகப்பெருமானுக்கு சுவாமி வந்து கொடுக்கின்றார்.
விநாயக பெருமானுக்கு மட்டும் சாபம் கொடுக்கல. அது கொடுத்தா நம்மளைத்தான் ரொம்ப பாதிக்கும் அப்படின்ட்டு சுவாமி விநாயக பெருமானுக்கு கொடுக்கல. அனுபவப்பட்டுட்டாங்க. அச்சது பொது செய்த அதிகீரான்ட்டு அனுபவப்பட்டதுனால சுவாமி அதை கொடுக்கல. சொக்கநாத பெருமான் நந்தியம்பெருமானை பார்த்து, நாம் அம்பிகைக்கு தனிமையான இடத்தில் உபதேசம் செய்து கொண்டு இருக்கின்றோம். அப்படிப்பட்ட உபதேசம் செய்யும் சமயத்தை தெரியாது யாரையும் உள்ளே அனுப்ப வேண்டாம் என்று சொல்லி இருந்தும் இந்த இருவரை விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் நந்தியம்பெருமானே நீ உள்ளே அனுப்பி வைத்து இருக்கின்றாய். இதனால் தீங்கு விளைந்திருக்கின்றது உனக்கும். இந்த உன்னால் விளைந்த இந்த தீங்கானது நீங்குவதற்கு உனக்கும் ஒரு சாபம் கொடுக்கின்றேன். நீ ஒரு சுறா மீனினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு இந்த நில உலகை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஆழமான கருமை நிறத்தை உடைய அந்த கடலுக்குள் நீ புகுந்து சுறா மீனாக நீ உழல்வாயாக, சுற்றி திரிவாயாக. ஆழமான கடலில் சுறா மீனாக நீ சுற்றி திரிவாயாக என்று நந்தியம்பெருமானுக்கு ஒரு சாபத்தை சொக்கநாத பெருமான் கொடுக்கின்றார். அதன் பிறகு பார்த்தவர்களுக்கு பயத்தை உண்டாக்கக்கூடிய அந்த யானை முகத்தை உடைய விநாயகப் பெருமானுக்கு ஒரு சாபம் விதித்தார். அந்த சாபத்தினுடைய மிகப்பெரிய வலிமையானது, அந்த சாபத்தினுடைய தன்மையானது மீண்டும் தன்னையே வந்து சேரும் என்ற தன்மையினால் சொக்கநாத பெருமான் தன்னை அந்த சாபம் வந்து சேரக்கூடாது என்பதற்காக தன்னுடைய மூத்த மகனாகிய விநாயகப் பெருமானுக்கு அந்த எந்த சாபத்தையும் அவர் கொடுக்கவில்லை. வலிமையான கிரௌஞ்ச மலையினுடைய நெஞ்சை பிளந்த அந்த தகடு போன்ற இலை போன்று இருக்கக்கூடிய நீண்ட வேலை தன்னுடைய சிவந்த கரத்தில் தாங்கி இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஒரு சாபம் கொடுக்கின்றார். மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த வணிக செட்டியார்களினுடைய வீட்டில் ஊமையாக தோன்ற கடவது என்று முருகப்பெருமானுக்கு ஒரு சாபத்தை அவர் கொடுக்கின்றார். நாயகன் செட்டி அப்படின்னாலே முருகன் ஒரு பொருள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சொல்றார், செட்டி அப்பனை பட்டனை செல்வ ஆரூரானை மறக்கலுமானை ஒட்டி ஆட்கொண்டு போல் ஒழிக்கின்ற அப்படிங்கிற இதுல அந்த பாட்டுல சொல்றார். நாயகன் ஏவலாலே நாயகி வலைஞர் மாதர் ஆயதும் நந்தி புத்தே அடு சுரவு ஆகி நேயதும் கருணை வள்ளல் மீன்படுத்து அணங்கை வேட்டு போயதும் அவர்க்கு கேள்வியே புகன்றதும் முறையில் சொல்வான். இப்படி நாயகனாகிய அந்த சொக்கநாத பெருமானினுடைய ஏவலாலே, அவர் கொடுத்த சாபத்தாலே நாயகி வளைஞர் மாதர் ஆயதன், அந்த நாயகியாகிய அங்கேற்கண்ணியம்மை அந்த வலைஞர்களுக்கு சிறந்த பெண்ணாக ஆய அந்த வரலாற்றையும் நந்தி புத்தேள் அடுசுறவு ஆகி முன்னீர் மேயதும், அந்த தேவர்களும் சிறந்தவராக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் கொடிய சுறாமி அடுசுறவு, அடுன்னா கொடியன்னு அர்த்தம், கொடிய சுறாமி. ஏன்னா
அந்த சுறா மீனை சிவபெருமான் தான் பிடிக்க முடியல தவிர வேற யாராலையும் பிடிக்க முடியல. அந்த சுறா மீன் எல்லாத்துக்கும் துன்பம் வேலை செஞ்சு, அதனாலதான் கொடிய சுறா மீன் அப்படின்னு. அந்த கொடிய சுறா மீன் ஆகி முன்னீர் மேயது, முன்னீர்னா கடல், கடலில் சென்று அது திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வரலாற்றையும் கருணை வள்ளல், எல்லார் மீதும் கருணை கொண்ட வள்ளலாகிய அந்த சொக்கநாத பெருமான் அந்த நந்தியம்பெருமான் இருக்கக்கூடிய சுறாமீனாக இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு சென்று, அந்த கடற்கரைக்கு சென்று அந்த மீன் படுத்து அந்த மீனை வலையில் பிடித்து அந்த கரையில் கொண்டு அந்த மீனை, சுறா மீனை போட்டு விடுகின்றார். அதன் பிறகு அந்த அணங்கை வேட்டு பரதவர் குலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதங்கி மதங்கி என்று சொல்லக்கூடிய அந்த அம்பிகையை திருமணம் செய்து மீண்டும் மதுரைக்கு சென்ற வரலாற்றையும், அதன் பிறகு அவருக்கு அந்த மீனாட்சி அம்மைக்கு கேள்வி புகழ்றதும் மீண்டும் சிறப்பான முறையில் உபதேசம் அம்பிகைக்கு செய்கின்றார். எங்க அப்படின்னா உத்தரகோசம் மேல உபதேசம் செய்கிறார் சுவாமிக்கு. அந்த அந்த அம்மைக்கு மீண்டும் உத்தரகோசம் அங்கையில் உபதேசம், கேள்வினா உபதேசம், உபதேசம் செய்த இந்த வரலாற்றையும் நான் முறைப்படி உங்களுக்கு வரிசை கிரமமாக நான் உங்களுக்கு சொல்கின்றேன் அப்படின்ட்டு இதுல கூறுகிறார். சூழும் வார்த்திரை வையம் துறைகள் நாட்டுள், சூழும் வார்த்திரை வையம் துறைகள் நாட்டுள், கேடையார் கலி முகத்தது நெய்தலம் கீழ்நீர், கேடையார் கலி முகத்தது நெய்தலம் கீழ்நீர், ஆழ நீள் கருங்கழி அகழ் வளைந்து காரடைந்த, ஆழ நீள் கருங்கழி அகழ் வளைந்து காரடைந்த, தாழை மோதையில் கொடுத்தது ஓர் தந்துரை பார்க்கும், காலை மோதையில் கொடுத்தது ஓர் தந்துரை பார்க்கும், சோழும் வார்திரை வையம் துறைகள் நாட்டு. வைகை நதி இருக்கின்றது, அதில் நீண்ட அலைகள் அடித்து கொண்டு இருக்கிறது. அப்போ வைகை நதியில நிறைய தண்ணீர் பெருக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த வைகை நதியில் நிறைய நீராடும் துறைகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட நீராடு துறைகள், புனித நீராடக்கூடிய துறைகள், இப்படிப்பட்ட ஒரு பெருமையை உடைய அந்த வைகை நதியை பொருந்தி இருக்கக்கூடிய நாடு மதுரை நாடு. அந்த நாட்டுள், அதாவது பாண்டி நாடு, பாண்டி நாட்டுள் கீழை ஆற்களி முகத்தது. ஆற்களி அப்படின்னா கடல்னு அர்த்தம். அந்த கடலுக்கு கீழ்ப்பக்கமாக கீழ்ப்பக்கமாக உள்ள கடல். அந்த கீழ்ப்பக்கமாக, கீழைனா கிழக்கு பகுதின்னு அர்த்தம். கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடலின் ஒரு முகத்தில், அந்த வாயிலில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊருக்கு பெயர் பார்க்கம் என்று பெயர். அந்த ஊர் எப்படிப்பட்டது? நெய்தலம் கீழ்நீர். அந்த நெய்தல் நிலத்துக்கு உரிய அந்த ஒரு தண்ணீர், உவர் நீர், அந்த உவர் நீரை உடையது. இன்னைக்கு கடற்கரை பக்கத்துல போனீங்கன்னா தண்ணி ஒரு மாதிரி சப்பட்டையாக தான் நம்ம பகுதியில் உள்ள தண்ணீர் மாதிரி இருக்காது. அதான் கீழ்நீர். கீழ்நீர்னா உவர்ப்பு தன்மையை உடைய நீர். நெய்தல் நிலத்திற்கு உரிய ஒரு உவர்ப்பு தண்ணீரை உடைய பகுதியாக அது இருக்கிறது அந்த பாக்கம்ங்கிற ஊர். ஆழ நீள் கருங்கழி, நீளமும் ஆழமும் உடைய அந்த உப்பங்கழிகள். கருங்கழினா உப்பங்கழிகள்னு அர்த்தம். உப்பு விளைவிக்கக்கூடிய அந்த இடங்கள். அகழ் வளைந்து, அவைகளெல்லாம் அகழி போல அங்கே வளைந்து காணப்படுகிறது.
கார் அழைத்த தாழை. கார்னா கரிய மேகம். அந்த கரிய மேக அளவிற்கு வளர்ந்து இருக்கக்கூடிய கரிய மேகத்தை அழைதல்னா தொடுதல்னு அர்த்தம். கரிய மேகத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ந்து இருக்கக்கூடிய தாழை என்கின்ற அந்த மலர்கள், அந்த தாழை செடி. அந்த தாழை இவைகளெல்லாம் மிகப்பெரிய மதில், மூதையில்னா பெரிய மதில் கொடுத்தது. இப்படி அந்த பெரிய மதில்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சி பொருந்திய துறை, அதுதான் அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய பாக்கம் என்கின்ற ஊர். கடலும் கடல் சார்ந்த பகுதியில் உள்ள ஊருக்கு பேர் வந்து பட்டினம், பாக்கம் அப்படின்னு அதுக்கு பேர். அப்படி அந்த ஊருக்கு பேர், கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு பேர் வந்து பாக்கம் அப்படின்ட்டு பேர். பட்டினப்பாக்கம்னு ஊரே இருக்குது. காயல் பட்டினம் அப்படின்ட்டுலாம் பாக்கம் பட்டினம் அப்படிங்கிறது சொன்னாலே அது வந்து குலசேகரப்பட்டினம் அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டு வார்த்தையும் வந்துச்சுன்னா அது வந்து கடலும் கடல் சார்ந்த பகுதியில் கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னு நம்ம பொருள் எடுக்கணும். அப்படி அந்த பாக்கம் என்கின்ற அந்த ஊர் இப்படிப்பட்ட ஒரு வளத்தை உடையதாக அது அந்த பாண்டிய நாட்டில் இருக்கின்றது அப்படின்ட்டு அந்த பாக்கத்தினுடைய வளத்தை பற்றி கூறுகின்றார். இவ்வாறு சொக்கநாத பெருமானுடைய அந்த சாபத்தினால் நாயகியாகிய மீனாட்சி அம்மை வலைஞர்கள் இடத்தில் சிறந்த பெண்ணாக போய் சேர்ந்ததும் அந்த வரலாற்றையும், நந்தி தேவர்களில் சிறந்த நந்தியம்பெருமான் கொடிய வலிமையான சுறாமீனாகி அந்த கடலில் சென்று சேர்ந்த அந்த வரலாற்றையும், கருணை வள்ளலாக இருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமான் அந்த வலிமையான சுறா மீனை பிடித்து கரைக்கு கொண்டு வந்து சேர்த்து, அதன் பிறகு அந்த கடற்கரை பட்டினத்தில் இருக்கக்கூடிய அனங்காகிய மீனாட்சி அம்மை, அந்த மாதங்கி மதங்கி என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையை திருமணம் செய்து கொண்டு சென்ற வரலாற்றையும், அந்த அம்மையை தனியான ஒரு இடத்தில் அவர் மீண்டும் அமர்த்தி வைத்து, அந்த திருத்தலம்தான் உத்தரகோச மங்கை. அந்த உத்தரகோச மங்கையில் மீண்டும் அந்த அம்மைக்கு உபதேசம் செய்த அந்த வரலாற்றையும் நான் இப்பொழுது உங்களுக்கு முறைப்படி சொல்ல இருக்கின்றேன். நீண்ட அலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய, அதாவது நீர்ப்பெருக்கு இருக்கக்கூடிய வைகை நதி. அந்த வைகை நதியில் அழகிய நீராடு துறைகள், புனித நீராடும் துறைகள் எல்லாம் இருக்கின்றது. அப்படி அந்த வைகை நதி பொருந்தி இருக்கக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய பாண்டி நாடு. அந்த பாண்டி நாட்டில் பாக்கம் என்று ஒரு கடற்கரை நகரம் இருக்கின்றது. அந்த பாக்கம் எப்படி இருக்கின்றது என்றால், கடலினுடைய கீழ்ப்பக்கம், பாண்டி நாட்டின் கீழ்ப்பக்கமாக கடலின் முகத்தில் அது இருக்கின்றது. நெய்தல் நிலத்திற்கு உரிய அந்த உவர் நீரை உடையதாக அது இருக்கின்றது. மேலும் ஆழமான நீண்ட முப்பங்கழிகள் அகழ்ந்து வளைந்து அங்கே இருக்கின்றது. மேலும் அந்த கருமையான மேகத்தில் சென்று தொடக்கூடிய அளவிற்கு வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த தாழை மரங்கள் அங்கே மிகப்பெரிய மதில்களைப் போல சூழ்ந்து இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு குளிர்ச்சி பொருந்திய துறையை, கடற்கரை துறையை உடைய பாக்கம் என்கின்ற ஒரு ஊரானது அந்த பாண்டிய நாட்டில் இருக்கின்றது. முடங்கு இலை முடங்கு முள் இலையால் புதைந்து, முடங்கு முள் இலையால் புதைந்து, எதிரெதிர் மொய்த்து மொய்ந்து, முடங்கு கைதை போதொடு வழி, முடங்கு கைதை போதொடு வழி, நோக்க நின்று அசைவ மடங்கு மெய்ய
மெய்யராய் கையிரும் மடங்கு மெய்யராய் கையிரும் கேடக வட்டத்து கேடவட்டத்து அடங்கி வாழ்பணித்து ஆடு அமரு அடங்கி வாழ்படித்து ஆடு அமர் ஆற்றுவாரணைய ஆற்றுவார் அணைய முடங்கு முள்கிளையால் புதைத்து மடங்கிய முடங்குன்னா மடங்கிய அந்த முள்கள் பொருந்திய இலைகளால் மறைக்கப்பட்டு புதைந்துன்னா மறைக்கப்பட்டு எதிரெதிர் மொய்த்து எதிர்க்கு எதிரெதிர் பக்கமாக நெருங்கி இருந்து இந்த தாழம்பூ பார்த்தீங்களா அந்த தாழம்பூ பார்த்தீங்கன்னா வாழ் மாதிரி இருக்கும் நீளமா வாழ் மாதிரி இருக்கும் அதைத்தான் இதை வர்ணிச்சுட்டு வர்றாங்க எதிர் எதிரில் ரெண்டு பக்கம் எதிர் எதிரில் ரெண்டு தாழம்பூ இருக்குன்னா வாழ் வச்சு சண்டை போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு இதை சொல்றாங்க எதிர் எதிர் மொய்த்து அந்த தாழம்பூவானது அந்த தாழம்பூவானது எதிராக இரண்டு பூக்கள் நெருங்கி இருக்கின்றது நுடங்கு கைதை இப்படி அந்த தாழை மலர் கைதைனா தாழை மலர்னு அர்த்தம் அந்த நேராக இருக்கக்கூடிய அந்த தாழை மலர் போதோடு பூக்களோடு இருக்கின்றது வழி நோக்க வழினா காற்று காற்று அந்த ரெண்டு மலர்களையும் அந்த மலர்களை தள்ளுது ரெண்டு கற்பனை பண்ணிடுங்க இங்கே ஒரு தாழம்பூ இருக்கு இங்கே ஒரு தாழம்பூ இருக்கு காற்று தள்ளுது இது போய் அதை அடிக்கி அது போய் இதை அடிக்கி அப்போ வாழ்ச்சண்டை ரெண்டு வீரர்கள் வாழ்ச்சண்டை போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வழி நோக்க காற்றானது இரண்டு மலர்களையும் தள்ள நின்று அசைவ அந்த ரெண்டு மலர்களும் நின்று அசைந்து கொண்டிருக்கிறது எப்படி இருக்கின்றது என்றால் மடங்கு மெய்யராய் வளைந்த உடலை உடைய அந்த வீரர்கள் ஏன்னா வீரர்களுக்கு உடம்பு நல்லா வளையணும் வளைஞ்சாதான் சண்டை போட முடியும் ரப்பர் மாதிரி உடம்பு வந்து வளையணும் அப்பதான் அங்க வளைஞ்சு இங்க வளைஞ்சு சுற்றி அவங்க கட்டி சண்டை போடும்போது உடம்பு வந்து ரப்பர் மாதிரி வளையணும் அதான் மடங்கு அப்படின்னா வளைந்த உடல் ரப்பர் போல வளையக்கூடிய உடம்பை உடையவர்களாய் மெய்யராய் கை இரும் கேடக வட்டத்தை கையில் மிகப்பெரிய கேடயத்தை வைத்து கொண்டு அடங்கி அந்த கேடயத்தை வைத்து தங்களை மறைத்து கொண்டு வாழ் பிடித்து வாளை செலுத்தி ஆடு அமர் ஆற்றுவார் அடைய அந்த போர் புரியக்கூடிய அமர்னா போர்னு அர்த்தம் போர் புரியக்கூடிய அந்த வீரர்களைப் போல இந்த கைதை மலரானது இருந்தது அவ்வளோ ஒரு அழகான ஒரு வர்ணனை பாருங்க ரெண்டு மலர்கள் பக்கத்துல இருக்கு காத்து தள்ளுது இது போய் அதை அடிக்கி அது போய் அதை அடிக்கி இது வந்து ஒரு வாழ்ச்சண்டை போட்ட மாதிரி வீரர்கள் வாழ்ச்சண்டை போட்ட மாதிரி இருக்கின்றது அப்படின்ட்டு சொல்றாங்க ஏன்னா இந்த தாழை மலர்லாம் வந்து இந்த நெய்தல் நிலத்துக்குரிய ஒரு மலர்கள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தாழம்பூ வந்து பூஜைக்கு உதவாதுன்னு சொன்னாலும் சில கோயில்கள் இன்னைக்கு பூஜைக்கு வைக்கிறாங்க ஆமாம் தாழம்பூ ஏன்னா அவங்க அந்த கோயில் சம்பிரதாயத்துல என்ன அப்படின்னா அந்த தாழம்பூருக்கு அந்த சாபம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே எங்க சாமி இருக்காரு அப்படின்பாங்க அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் வந்து உத்தரகோசம் அங்கையில வந்து அந்த மரகத நடராஜாக்கிறார் பார்த்தீங்களா அவருக்கு திருவாதிரை இதுலெல்லாம் அபிஷேகத்தை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரூம் பூரா வேற மாலையே இருக்காது முழுக்க தாழம்பூ தான் இருக்கும் அபிஷேகம் முடிஞ்ச உடனே அவருக்கு ரோட்ல தாளம்பூவான கொடுத்துருப்பாங்க உத்தரகோசம் எக்கச்சக்கமா தாளம்பூ வாங்கி அந்த சாமிக்கு வேற அந்த தாளம்பூ வந்து வேற எங்கேயும் சாப்பிட முடியாது எந்த கோயிலையும் சாப்பிட முடியாது இந்த சுவாமி வந்து அந்த தாளம்பூருக்கு அந்த சாபம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்திருக்காரு அதனால எங்க சாமிக்கு இந்த தாளம்பூ அருமையான வாசனை எங்க சாமிக்கு தாளம்பூ உண்டு அப்படின்ட்டு திருவாதிரை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடராஜர் சுவாமி அம்பாட்டையில ஒவ்வொரு மாதம் ஏதாவது ஒரு மாலை தான் இருக்கும் ரோஜாப்பூ மாலை மீதி முழுக்க ரூம் முழுக்க அடைச்சிருவாங்க குளிச்சிருவாங்க அவர் இருக்கிற ரூம் இருக்கு அந்த
இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூலஸ்தானம் முழுக்க தாராளமா கொண்டு வந்து கொடுக்குறது அவங்க சாத்திட்டாங்க ஆகணும். முழுவதும் தாராளமாக இதே வாசல்ல தாராளம் வியாபாரம் நடத்திட்டே எல்லாரையும் தாராளம். ஏன்னா அந்த அபிஷேகம் நடக்கும்போது ஒரு திருவிழாவுக்கு நான் பக்கத்தில் உட்காந்து அந்த அபிஷேகத்தை பார்த்தேன். பார்த்தா எல்லாரும் தாழ்ந்து வந்து மூலஸ்தானம் முழுக்க அடைச்சிருவாங்க. கொடுத்தது கூட அவங்க வாங்கி வைக்காங்க. அது சரியா உலகும் மீன் உனக்கு ஓசையும் உலகும் மீன் உனக்கு ஓசையும் உட்கள் ஓப்பு இசையும் உட்கள் ஓப்பு இசையும் விலை பகர்ந்திடும் அமலையும் விலை பகர்ந்திடும் அமலையும் மீன்கொள் கம்பலையும் நீர்கொள் கம்பலையும் விலை எறிந்திடும் அரவமோ விலை எறிந்திடும் அரவமும் வாங்கும் ஆர்வமோ வாங்கும் ஆரவமும் அலை எறிந்திடு பறவைவாய் அலையறிந்திடு பறவைவாய் அடைப்பன மாதோ. அடைப்பன மாதோ. அந்த பாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உழவு நீ உனக்கு ஓசையும். உழவுன்னா புலால் நாற்றம் உடைய மீன். புலால் அந்த மீன் வீச்சமே ஒரு வீச்சமா இருக்கும். அப்படி அந்த புலால் நாற்றம் வீசக்கூடிய மீனை அப்படியே கருவாடா ஆக்கிறதுக்கு அந்த உணர்த்தி போட்டுப்பாங்க, காய வச்சிருப்பாங்க. அதான் உணர்த்து ஓசை. உணர்த்துன்னா காய வைத்தல், உணர்த்துதல்னு தமிழ்கடவுல. அந்த காய வைக்கிறதுக்கு அந்த இதை காலால் அதை அப்படியே விரிச்சு அதெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த சப்தம் அங்கே இருக்கின்றது. புட்கள் ஓப்பு இசையும். சரி, இந்த மீனெல்லாம் காயப்பட்டாச்சு. அந்த மீனை சாப்பிட்றதுக்கு பறவைகள் அங்கே வரும். அப்போ அந்த காய போட்ட இடத்துல ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு பறவைகள் வராம காப்பாற்ற அந்த பறவைகளை அங்கே அந்த இடத்த விட்டு பத்ததுக்கு அதுக்கு ஒரு சத்தத்தை கையில் வச்சு உட்காந்து வச்சு கையில் வச்சுக்கிட்டு கல்லை கையில் வச்சுக்கிட்டு அவங்க உட்காந்துருப்பாங்க. அப்படி புட்கள் ஓப்பு இசையும். புட்கள்னா பறவைகள். பறவைகளை ஓட்டக்கூடிய அந்த சப்தம். காக்கா வந்து உடனே நம்ம ஒரு சத்தம் கொடுக்குறோம், அது பறந்து போயிடுது. அந்த சப்தமும் அங்கே இருக்கிறது. விலை பகர்ந்திடும் அமலையும். சரி, மீன் வியாபாரம் நடக்குது. இந்த மீனுக்கு இவ்வளவு விலை அப்படின்னு கூலி வந்து சொல்லுவாங்க. அந்த மீன் விலையை வந்து கூடி சொல்லக்கூடிய அந்த ஓசை, அமலைனாலும் ஓசைன்னு அர்த்தம். மீன்கொள் கம்பலையும். சரி, அந்த அதாவது ஏலம்ன்றது மாதிரி அந்த ஏலம் விடும்போது மீனை வாங்கக்கூடியவர்கள் எனக்கு இந்த இது தந்துருங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லக்கூடிய அந்த ஓசை அங்கே இருக்கிறது. மீனை வாங்கக்கூடியவர்களினுடைய ஓசை, கம்பலைனா ஓசைன்னு அர்த்தம். விலை எறிந்திடும் மரபம். ஏலம் நடக்குது, அந்த மீனுக்கு இவ்வளவு ரூபா அப்படின்ட்டு கூடி சத்தம் போடுறாங்க. அந்த சத்தமும் அங்கே இருக்கிறது. வாங்கும் ஆர்வம். இந்த மீனை நம்ம எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு ஆர்வத்தோடு அந்த பக்கத்துக்கு போகின்றார்கள். அலை இந்த சத்தம் எல்லாம் சேர்ந்து கடலினுடைய சத்தத்தை அப்படியே அமுக்கிடும். இவங்க சத்தம்தான் பெருசா இருக்கே தவிர கடல்ல அலையடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய சத்தம் இதுல அடங்கி போயிடுது. அது எங்க இருக்கு அப்படின்னு தெரியுது. அலை எரிந்திடு பறவை. அலைகளை வீசக்கூடிய கடல். பறவைனா கடல்னு அர்த்தம். அந்த கடலினுடைய வாய் அடைப்பனம் ஆகும். கடலினுடைய சப்தம், வாய்னா சப்தம்னு அர்த்தம். அந்த கடலினுடைய சப்தத்தை அடைத்து விடுகிறதுன்னு அர்த்தம். கடல் சப்தம் எங்க, அலையை சப்தம் எங்க இருக்குன்னே தெரியாத அளவுக்கு இந்த மீன் விற்கக்கூடிய, ஏலம் பேசக்கூடிய அந்த சப்தமானது அதிகமாக இருக்கிறது. அந்த மீனை காய போடுற சத்தம், அந்த பறவைகளை பட்டக்கூடிய
இருக்கக்கூடிய சத்தம் இதெல்லாம் அந்த கடற்கரையில் இருக்கின்றது. மடங்கிய அந்த தாக்கம் என்கின்ற ஊர் எப்படி இருக்கின்றது என்று பரஞ்சோதி முனிவர் வர்ணிக்கின்றார். மடங்கிய முள்கள் இலையால் மறைக்கப்பட்டு அந்த தாழை மலர்கள் இருக்கின்றது. அவைகள் ஒன்றுக்கொன்று எதிரெதிராக நெருங்கி இருக்கின்றது. அப்படி முடங்கி இருக்கக்கூடிய அந்த நேராக இருக்கக்கூடிய அந்த கைதை மலர்களாகிய அந்த மலர்களை காற்றானது தள்ளுகிறது. அவைகள் நின்று அசைந்து கொண்டு ஒன்றோடு ஒன்று உரசுகின்றது. இப்படி அந்த தாழை மலர்கள் காற்று தள்ள ஒன்றோடு ஒன்று உரசுவது எப்படி இருக்கின்றது என்றால், வாழ்ச்சண்டை போடுவது போல, வீரர்கள் வாழ்ச்சண்டை போடுவது போல இருக்கிறது. வளைந்த உடம்பை உடைய வீரர்கள் தங்களுடைய கையில் வலிமையான பெரிய கேடயத்தை, வட்டமான கேடயத்தை வைத்து கொண்டு அதில் தங்களுடைய மார்பை மறைத்து கொண்டு வாளை செலுத்தி கொண்டு அந்த போரை செய்யக்கூடிய வீரர்களைப் போல அந்த கைதை மலர்கள் காற்றில் அசைந்து கொண்டு ஒன்றோடு ஒன்று தொட்டுக்கொண்டு இருப்பது வாழ்ச்சண்டை போடுவது போல இருக்கின்றது. அந்த பாக்கம் என்கின்ற கடற்கரையில் புலால் நாற்றம் உடைய மீனை உலர்த்தி கருவாடாக ஆக்கக்கூடிய அந்த சப்தமும், அந்த மீனை உண்பதற்காக வரக்கூடிய பறவைகளை அந்த இடத்தை விட்டு ஓட்டக்கூடிய அந்த சப்தமும், அந்த மீனை பிடித்து அதற்கு விலை கூறக்கூடிய அந்த சப்தமும், அந்த மீனை வாங்கக்கூடிய மக்களினுடைய சப்தமும், அந்த விலை எரிந்திடும் ஆரம்பம், அந்த விலையை கூறக்கூடிய அந்த சப்தமும், அதை வாங்கக்கூடிய ஆர்வத்தை உடைய மக்களினுடைய சப்தமும், இவைகளெல்லாம் அதிகமாக இருந்தது. இந்த சப்தத்தில் அந்த அலைகள் வீசக்கூடிய கடலினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சப்தமானது, கடலினுடைய அலை சப்தமானது மறைந்து விடுகின்றது. அந்த கடலினுடைய சப்தத்தை விட இந்த மீன் ஏலம் விடக்கூடிய சத்தம், வாங்கக்கூடிய சத்தம் அந்த கடற்கரையில் அதிகமாக இருந்தது என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹர ஹர நம பார்வதி பதையே, வெற்றிவேல் முருகனுக்கு.